சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்விலே இங்கு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும், எழுத்தாளர்களுக்கும், பேச்சாளர்களுக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய திறனாய்வு நிகழ்விற்கு செல்லலாம். ஜெயகிரி பதிப்பகம் நடத்திய வரலட்சுமி அம்மாள் நினைவு நாவல் போட்டியில 25,000 ரூபாய் பரிசு பெற்ற எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா அவர்கள் எழுதிய ஒரு பின் நவீனத்துவ நாவல் தான் பரதி என்கிற நாவல். அமிர்தம் சூர்யா அவர்கள் பார்த்தோம்னா 14 ஆண்டு காலம் கல்கி வார இதழில் தலைமை துணை ஆசிரியரா பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். பிறகு முழுநேர இலக்கியவாதியாக பல கவிதை நூல்களையும் கட்டுரைகளையும் சிறுகதைகளையும் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட. இன்றைய இலக்கிய சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக விளங்கக்கூடிய எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா அவர்கள் எழுதிய நூல்தான் இந்த பரதி என்று சொல்லக்கூடிய நாவல். இது இவருடைய முதல் நாவல். இதற்கு முன்பு கவிதை தொகுப்புகள் கட்டுரைகள் வெளியிட்டிருந்தாலும் இது இவருடைய முதல் நாவல். மகாபாரதம் கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கிராமப்புறங்கள்ல 18 நாள் திருவிழா, 18ஆம் போர் அப்படின்னு சொல்லி திருவிழா பண்ணுவாங்க. அதுல ஒரு நாள் நிகழ்வு பகாசூரன் வதம் அப்படின்னு சொல்லி ஒரு வதம் நிகழ்ச்சி நடக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த பகாசூரன் அப்படிங்கிறவன் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுல இருப்பான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் உணவு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்றதுனால ஒரு தீர்மானம் போட்டு அவனுக்கு தேவையான உணவை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாட்டு வண்டியில ஒரு பெரிய அண்டால எல்லார் வீட்டு சாப்பாடும் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த சூரனுக்காக கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி அந்த கலவை சாதம் இருக்குல்ல, அது திருவிழாலாம் முடிஞ்சு மாலையில பரிமாற்றம் நடக்கும், எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த ஒரு சுவை இருக்கு இல்லையா, கலவை சாதத்துடைய சுவை மிகவும் அருமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாசக சூரன், ஒரு வாசக தீவிர வாசகனுக்கு பலவிதமான தன்மைகள் அடங்கிய கருத்துக்களை தாங்கி நிற்கக்கூடிய நாவல் அப்படின்னா இந்த பரதி என்று சொல்லக்கூடிய பின் நவீனத்துவ நாவலை சொல்லலாம். அது என்ன அடிக்கடி பின் நவீனத்துவ நாவல் பின் நவீனத்துவ நாவல் அப்படின்னா, பொதுவா இப்ப இருக்கக்கூடிய சில நாவல்களை பொருத்தி பார்க்கும் போது இந்த பின் நவீனத்துவம் எதுல வேறுபடும் அப்படின்னா, கதைகள் நேர்கோட்டுல பயணிக்காது. பேஜ் 1ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 250 பக்கம் இருக்கு அப்படின்னா, தொடர்ச்சியா கதை ஒண்ணு பின்னாடி ஒண்ணு தொட்டுக்கிட்டே நூல் பிடிச்சா மாதிரி முடியாது இந்த கதை. இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஜிக்ஸாக் வடிவில் இப்படி அப்படிமா கலைச்சி போட்ட மாதிரி இருக்கும். ஒருவேளை இது சிறுகதை தொகுப்போ அப்படின்னு கூட யோசிக்க தோணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த பரதி நாவல்ல மொத்தமா 46 பகுதிகள் இருக்கும். இப்போ ஒரு கதையா படிச்சுட்டே வரும்போது நமக்கு தோணும், அட இது அது இல்ல, ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பும் இருக்கும். ஆனால் ஜிக்ஸாக் அமைப்புல அது பாட்டுக்கு அதோட அமைப்புல அமைஞ்சிருக்கும். அதுதான் இந்த பின் நவீனத்துவ நாவல். அது மட்டுமல்ல, பின் நவீனத்துவ நாவலுக்கே உரிய அமைப்புகள் சிறப்புகள் அப்படின்னு சிலது இருக்கு. என்ன அப்படின்னா, கேலி கிண்டல் அதிகமா பண்ணும், அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கும், இப்படியெல்லாம் தான் எழுதணும் அப்படின்னு சொல்றோம்ல, அது எல்லாத்தையும் தகர்த்து எப்படி வேணாலும் எழுதலாம். சாதி மத கோட்பாடுகள், அடிமைத்தனம், இது எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விதத்தில் அமைவது பின் நவீனத்துவ நாவல்னு சொல்லலாம். இந்த நாவல்ல ஆசிரியரை வரக்கூடிய கதாபாத்திரங்களே கேலி கிண்டல் பண்ணும். அண்ணாதுரை, ஆதி அப்படிங்கிற கதாபாத்திரங்கள் நாவலாசிரியரை கிண்டல் பண்றக்கூடிய விதமாகவும், நாவலாசிரியரே அவரையே கலாய்ச்சி சில கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லக்கூடிய இடமும் இந்த நாவல் அமைஞ்சிருக்கும். அதுதான் இந்த பின் நவீனத்துவ நாவல். இப்போ இந்த நாவல் பரதின்னு சொல்லிட்டோம். அது என்ன பரதி? கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கு. 3 எழுத்துதான் இருக்கு, பரதி. இந்த பரதிங்கிற பெயர் வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒரு 2 பேர் இந்த நாவலுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. எரவானம் அப்படிங்கிற பேர் தான் முதல்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. எரவானம் அப்படிங்கிறது குடிசை பகுதியில உள்ள நுழையும் போது இருக்கக்கூடிய பகுதி தான் எரவானம். அங்க சீப்பு இருக்கும், பத்திரிகை இருக்கும், முக்கியமான பத்திரங்கள் இருக்கும், அது மட்டும் இல்லாம அரிவாள் இருக்கும். உடனே எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கூரை வீடுகள்ல, குடிசை வீடுகள்ல அந்த மாதிரி சொருவி வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த நாவல்ல அரசியல், அமானுஷ்யம், காதல், நட்பு, காமம், இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் இதுல இருக்கிறதுனால எரவானம் அப்படின்னு சொல்லி இந்த நாவல் தொடங்கப்பட்டிருந்தாலும், கதையினுடைய கரு வளர்ந்து வர 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 ஒரு கதையா வரும்போது எல்லா கதையிலுமே சாதி என்கிற ஒரு அதனுடைய இருப்பு இருந்திருக்கு.
இப்போ எல்லா இடத்துலயுமே எல்லார் வீட்லயுமே எல்லா சூழல்லையுமே இருக்கக்கூடிய பல்லி இருக்கு இல்லையா, இதுதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்ட்டு பல்லி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பிறகு கதை முடிகின்ற நாவல் முடிகின்ற தருவாயில எல்லா கதைகளையும் பார்க்கும்போது சாதியினுடைய இருப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட சாதியினுடைய பதற்றம் எல்லா இடத்துலயுமே இருந்திருக்கு, அவனுடைய வீரியம் அதிகமா இருந்திருக்கு. அப்போ இந்த பரதி அப்படிங்கிறது பதற்றம், பதற்றத்தை குறிக்கக்கூடிய சொல்தான் பரதி. அதுதான் இந்த நாவலுடைய பெயர். சரி, ஒரு நாவல்னு எடுத்தாச்சு, கதைன்னு எடுத்தாச்சு, அதற்குரிய ஒரு களம் இருக்கணும்ல, ஒரு இடம் இருக்கணும்ல. இது எந்த இடத்துல நடந்த கதை அப்படின்னு போனோம் அப்படின்னா, வட சென்னை, குறிப்பாக வியாசர்பாடியில கல்யாணபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேரி பகுதியில நடந்த கதை தான் இந்த கதை. அந்த கதையை விவரிக்கும் போது நம்ம வாசகர்கள் எல்லாரும் அப்படியே ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த சேரி, கல்யாணபுரம் சேரிங்கிற பகுதிக்கும், கிராமம் அதாவது ஊர் பகுதின்னு வச்சுக்கோங்களேன், மேல் சாதி மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கும் இந்த சேரிக்கும் இடைப்பட்ட பிரிவு என்ன அப்படின்னா ஒரே ஒரு தார் ரோடு மட்டும்தான். ஆதி வந்து பொடிநடியா நடந்து, இந்த கதாநாயகன் தான் ஆதி, பொடிநடியா நடந்து அப்படி போகும்போது இந்த வர்ணிக்கிற விதம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த மேல் சாதி தெருவை கடந்து போகும்போது எல்லார் வீடுகளையும் சாம்பார் ரசம் வாசம் அடிக்கும், கந்த சஷ்டி கவசமும் சாமி பாடல்களும் பாடிக்கிட்டு இருக்கும், வத்தி சாம்பிராணி வாசமா இருக்கும். அந்த தார் ரோட்டை தாண்டி அந்த பக்கமா அந்த கல்யாணபுர வீதிக்குள்ள போகும்போது காலையில 5 மணிக்கே வந்து மாட்டுக்கறி பிரியாணியும் கருக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவோட சுவையும், அது மட்டும் இல்லாம சேரும் சகதியமா இருக்கக்கூடிய சாலையும், அந்த டீ கடையில நின்று டீ குடிக்கும் போது அரட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப கேஷுவலா சண்டை போட்டுட்டு அரட்டை அடிக்கக்கூடிய நண்பர்களுடைய வாக்குவாதமும், இப்படி காலை தொடங்கி தண்ணி பிடிக்கிற நிகழ்வுல இருந்து மாலை தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வரிசையா எல்லாரும் அவங்க தெருக்கல்ல பாய் போட்டு உட்கார்ந்து அப்படிங்கிறத விட குந்திக்கிட்டு கதை பேசி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு நாவலாசிரியர். அந்த குந்துதல் அப்படின்னு வரும்போது உட்காரதுல கூட சாதி பாகுபாடு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. பேருந்து நிலையத்துல மேல் சாதி வர்க்கத்தை சேர்ந்தவங்க உட்கார கூட தயங்கி அந்த சிமெண்ட் தரையில உட்கார மாட்டாங்களாமா, துணி அழுக்காயிடும் அப்படின்ட்டு. ஒரு மீடியமான சாதியில, நடுத்தர சாதியில இருக்கக்கூடியவங்க உட்கார்ந்தா போதும், துணி அழுக்கானா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடிய இடைப்பட்ட சாதி மக்கள், இந்த தாழ்த்தப்பட்ட கீழ் சாதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுக்கு குந்த வச்சு உட்காருது அப்படின்னு சொல்லுவாங்க, குத்தகாலிட்டு உட்காருதுன்னு சொல்லுவாங்க கிராம பகுதியில. அந்த மாதிரி இயல்பாவே குந்தி உட்காரக்கூடிய நிலை அவர்களுக்கு வந்துவிடும். ஏனென்றால் அந்த மண்ணோட புரண்டு வாழக்கூடிய ஒரு இனம் அப்படின்னா அவங்கள சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கும் உரிய பாங்கு. நான்லாம் கிராமத்துல வளர்ந்த பையன். நான் சேரு சகதியில எல்லாம் வேலை செஞ்சுட்டு சாப்பிடும் போது இப்போ நம்ம கை காலெல்லாம் மண் இல்லாம சுத்தமா தொடச்சிட்டு உட்காந்து சாப்பிட்றோம்ல, அப்படிலாம் இல்லை. சேரு சகதியில உழவுல வேலை செஞ்சுட்டு கையை மட்டுமே அலம்பிட்டு அந்த வரப்புல உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த ஒரு மண் வாசம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிடிப்பு இந்த கீழ் சாதி மக்களுக்கு இருக்கும். அதனால தெருக்கல்ல குந்தி உட்கார்ந்துகிட்டு கதை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இரவு முடிகின்ற நிகழ்வு வரைக்குமே அழகா சொல்லியிருப்பாரு. இதுதான் அந்த கதைக்களம். வடசென்னை வியாசர்பாடி சேரியில நடக்கக்கூடிய கதை தான் இது. இப்போ இந்த கதை அப்படின்னு வரும்போது கதையினுடைய நாயகன் ஆதித்தனை சுத்தி நடக்கக்கூடிய செயல்பாடுகள் உள்ள மனிதர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் சாதியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இந்த நாவல் பேசுது. ஆதின்னு சொல்லலாம். அவனுடைய பட்டப்பெயர் மூக்கையன் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, மறைமுகமான ஒரு பட்டப்பெயர் அவனுக்கு இருக்கு, மாதுளா அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயர். இந்த மாதுளா ஏன் நான் கெட்ட பெயர் சொன்னேன் அப்படின்னா அதுக்கான காரணமும் இருக்கு, நான் பிறகு சொல்றேன். பட்ட பெயர் தான் இது, பிறகு சொல்றேன். ஒருவருக்கு மட்டுமே சொந்தமான மாதுளா என்கிற பட்ட பெயர். இப்போ கதைக்கு வரலாம். இதை நான் 3 விதமா இந்த நூலை நான் பிரிச்சு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். முதல்ல கதை, என்னென்ன கதைகள் இதில் இருக்கு, எப்படி டிராவல் பண்ணியிருக்குங்கிறதும், பிறகு கதை சொல்லக்கூடிய இந்த கதையில் வரக்கூடிய ஊமைகள் எங்கெங்க எப்படி வந்து எது கூட ஊமைப்படுத்தி ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது 2வது பிரிவாகவும், ஒட்டுமொத்த நாவலில் சாதிய பதற்றத்தோடு சேர்த்து வாழ்க்கைக்கு தேவையான பல தத்துவங்களும் அங்கங்க அப்படியே போற போக்குல அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. சோ இப்படி 3 பிரிவா பிரிச்சு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். முதல்ல ஆதித்தனுடைய தந்தையின் கதை இப்படிதான் ஆரம்பிக்கும். அதாவது இன்னொன்னு, நான் சொல்ற கதை ஓட்டத்துக்கும் ஒருவேளை புத்தகத்தை வாங்கி நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கதை அமைப்பு வேற விதமா இருக்கும். ஏன்னா கதை சிக்ஸாக்ல இருக்கும். ஒருவருடைய வாசிப்புக்கு ஏற்ற மாதிரியும் என்ன ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் கதைகளை மாற்றி அமைத்து கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு நாவல் இது. ஸோ நான் படிச்சு நான் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை இப்போ நான் சொல்றேன்.
ஆதித்தனுடைய தந்தை கதை. ஆதித்தன் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு நபர் தான் ஆதித்தன். அவருடைய தந்தை திருமண வயதில் இருக்கும்போது காதலிக்கிறாரு, காதல் வயப்படுறாரு. ஆனா அவருடைய காதல் கைகூடல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் காதலிச்ச பெண் அவர்களை விட தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கிறதுனால அந்த திருமணம் தடைபட்டு போகுது. அதாவது ஆதித்தனுடைய பாட்டி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சாதியா இருந்தா கூட பரவாயில்ல, நம்மை விட தாழ்ந்த சாதி, அதாவது அவங்க செருப்பு தைக்கக்கூடிய இனத்தை சேர்ந்தவங்க, உங்க வீட்டு உறுப்பினர் தெருவை பெருக்கி கூட்டி பெருக்கக்கூடிய நபர்கள், செருப்பு தைக்கக்கூடிய இனத்திலிருந்து ஒரு பொண்ணை நீ கட்டலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தடுத்துடுறாங்க. எவ்வளவு போராடி பார்க்கிறாரு, வேலைக்கு ஆகல. பிறகு பல பெண்களை பார்த்து தற்பொழுது ஆதித்தனுடைய தாயை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் அவருடைய கதை. ஆனால் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய தந்தை தன்னுடைய காதலியின் நினைவை, அவருடைய நினைப்பை மறக்க முடியாம தன்னுடைய செருப்பு பிஞ்சு போகும் போதெல்லாம் அவர் செருப்பை அவரே தச்சுப்பாராமா. அதாவது அவருடைய தாய்க்கு குத்தி காட்டிக்கிட்டே இருக்காரு. செருப்பு தைக்கிறது கேவலம் அப்படின்ட்டு தானே அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைக்கல, இப்ப நானும் செருப்பு தான் தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செருப்பை தச்சுக்கிட்டே இருப்பாராமா பிஞ்சு போகும் போதெல்லாம். ஆதித்தனுக்கு பல நாட்களுக்கு பிறகுதான் இந்த உண்மையான கதையை தெரிய வரும். எதனால அப்பா செருப்பை தானே தைச்சுக்கிட்டாரு, செருப்பு தைக்க கூட காசு இல்லாத அளவுக்கு கஞ்சத்தனம் பண்றாரு அப்படின்னு அவன் தவறா நினைச்சுப்பான். ஆனா இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் தந்தை இந்த மாதிரி இருப்பாரு. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஆதியினுடைய தாய்க்கு இந்த உண்மை தெரிய வந்துடும். அவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சாரு அப்படின்னு தெரிய அவங்க வீட்லயும் ஒரு பிரச்சனை வரும். அவருடைய வாழ்க்கையுமே இந்த சாதியால் மறுக்கப்பட்ட திருமணத்தாலும் ஒரு பெரிய கலவரமே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அவருடைய தந்தைக்கு நடந்திருக்கும். இப்போ சரி, தந்தையோட வாழ்க்கை தான் இப்படி போயிருச்சு. காதல் திருமணம், வேறு சாதி, அதாவது தாழ்த்தப்பட்ட சாதிக்குள்ளேயே இவர், அதாவது மேல் வர்க்கத்தில் உள்ளவர்கள் இவர்களை கீழ்த்தனமா பார்ப்பாங்க. இப்படி கீழ் சாதியில் இருக்கக்கூடிய இவர்களே வேறு ஒரு சாதியை இன்னும் சிறுமையா பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த நாவல்ல அழகா எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல, சரி அப்பாவுக்கு தான் இப்படி ஆச்சு, ஆதியோட அப்பாவுக்கு. சரி, அப்பாவோட தம்பி ஒருத்தர் இருப்பாரு, ஆதியனுடைய சித்தப்பா. கிராம பகுதியில வாழ்ந்து வளரக்கூடிய அவர் விவசாயம் பொழித்து போறதுனால, மழை இல்லாதனால சென்னைக்கு வேலைக்காக வர்றாரு. இவங்க வீட்டுலதான் தங்கி வேலைக்கு போறாரு. மணி, கலன் என்று சொல்லக்கூடிய மணி அவங்க சித்தப்பா பெயர். இவர் அவங்க வீட்டுல தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிற நாட்கள்ல ஆதியின் தங்கச்சி தோழிகள் வீட்டுக்கு வரப்போக இருக்காங்க. ஒரு 7 பேர் வரப்போக இருக்காங்க. ஒரு நாள் பள்ளி விடுமுறை, எல்லாமே விடுமுறை, பந்த் அன்னைக்கு ஸ்ட்ரைக்கு. ஸோ அந்த சூழல்ல என்ன நடக்குது அப்படின்னா, தங்கச்சியுடைய ஒரு தோழி மட்டும், அந்த ஒரு தோழி யார் அப்படின்னா ஆதியின் தந்தைக்கு நெருக்கமான பைனான்சியரோட பொண்ணு அனிதா. அவங்க மட்டும் அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அவங்க தங்கச்சியை கூப்பிடுறாங்க. ஆதி வீட்டுல பின்னாடி பூவரச மரம் ஒண்ணு இருக்கும். அந்த பூவரச மரத்துல ஒரு ஊஞ்சல் கட்டி இருக்கும். இவங்க இப்ப இந்த அனிதா கூப்பிடுறாங்க. யாரு? ஆதியினுடைய தங்கச்சியை கூப்பிட்டு, வா நம்ம ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க தங்கச்சி ஏதோ வேலையா இருக்கிறதுனால போகல. இது தங்கச்சியை கூப்பிடுறதா இல்ல தன்னை பார்க்கக்கூடிய அந்த மணியை கூப்பிடுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அங்க வந்திருக்கும். என்னதான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி மணி ஆவலோட எதிர்பார்த்து போய் எட்டி பார்த்தாங்க நிப்பாரு. அதாவது மணிக்கு அந்த பெண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு, யாரு? அனிதா மீது ஒரு ஈர்ப்பு, அங்க போய் நிக்கிறாரு. இப்போ இதற்காக தான் அந்த பெண்ணும் ஆசைப்பட்ட மாதிரி கொஞ்சம் ஆட்டி விட அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் அந்த அனிதா. ஊஞ்சல்ல லைட்டா உட்காந்துக்கிட்டு மணி கிட்ட போயிட்டு கொஞ்சம் நல்லா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சலை பிடிக்கும் போது அந்த பூவரச மரம் குலுங்கி அந்த மேல இருக்கிற பூலாம் அப்படியே கொட்டுமா. அந்த காதலுக்கான ரம்மியமான அழகான ஒரு ரொமான்டிக் சுச்சுவேஷன் இருக்குல்ல, அது அங்க உருவாகும். இப்போ அந்த மணி அந்த ஊஞ்சல் அப்படியே ஆட்டி விடும் போது கொஞ்சம் வேகமா தான் ஆட்டேன் அப்படின்னு சொல்லி உரிமையா சொல்லும் போது மணி பலத்தை கொடுத்து வேகமா ஊஞ்சலை ஆட்டுறான். ஆட்டும் போது இந்த அனிதாங்கிற பெண் என்ன பண்ற அப்படின்னா, டக்குன்னு ஒரு ஸ்டாப்பர் போட்டு நிக்கிறா. ஊஞ்சல் வேகமா ஆடும் போது நின்று கீழே சரிகிறாங்க. அப்படி சரியும் போது இந்த வண்டியில பூக்கள்லாம் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, எடுத்துட்டு போகும்போது ஒரு பிரேக் போட்டோம்னா பூலாம் எப்படி புழுங்கி கீழே விழும், அந்த மாதிரி அனிதா கீழே விழும் போது அந்த பூக்களை தொடுக்க கோர்த்து கொள்வதற்கு தயாராக இருந்த நார் மாதிரி இந்த மணி ஓடி போய் தாங்குறான். யார? அனிதாவை தாங்கும் போது அப்படி ஒரு ரம்மியமான அழகான ஒரு காதல் சூழல் உருவாகுது. அந்த நேரத்திலும் கூட அவன் தவறாக அந்த பெண்ணை தொடவில்லை. அப்படி ஒரு காதல் அவர்கள் இருவருக்குள்ளும். இப்போ உடனே ஒரு நிமிஷம் சுதாரிச்சுட்டு அவன் சொல்றான், யாராச்சும் பாத்துட போறாங்க, வந்துட போறாங்க, ஒன்னதாண்டி தப்பா நினைப்பாங்க. இது வரைக்கும் பேசிக்கிட்டதே இல்லை, தொட்டது கூட இல்லை. ஆனால் உடனே
யாராச்சும் பாத்திர போறாங்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டு பேரோட காதலும் அங்க வளர்ந்திருக்கு. இப்போ இது முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு இந்த சூழல் வந்து நீடிக்கல. ஏன்னா இந்த தகவல் வந்து ஒரு பெண்ணுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. வீட்டுக்கு வந்து சத்தம் போடுறாரு. எல்லாரும் இருக்கும்போது, நம்பி உங்களை விட்டதுக்கு உங்க புத்திய சாதி புத்தியை காட்டிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சாதியை வச்சு ரொம்ப தாழ்த்தி பேசுறாரு. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்பதான் மணியை பார்த்து அந்த பெண்ணுடைய தந்தை சொல்றாரு, என் பொண்ணு நிழல் உன் மேல படுறதுக்கு கூட தகுதி இல்லாத உனக்கு என் பொண்ணு கேக்குதா? நிழல் கூட பட தகுதி இல்லாத உனக்கு என் பொண்ணு கேக்குதா? இனிமேல் மூச்சு காத்து கூட படக்கூடாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாரு. மணியால இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இது மனித பிறவியில, இந்த மானுட பிறவியில அவ்வளோ கீழ்த்தரமா போயிட்டோமா, நிழலே படக்கூடாத அளவுக்கு, மூச்சு காத்து படக்கூடாத அளவுக்கு அப்படின்னு சொல்லி கூனி குறுகி இந்த காதல் உயிர் இது எல்லாத்தையும் தாண்டி இவனுக்கு இந்த அவமானம் தாங்க முடியல. ஆதி கிட்ட சொல்லி ரொம்ப புலம்புறான் மணி. அதாவது என்னன்னா, ரெண்டு பேருக்குமே ஒரு இடைப்பட்ட வயது வந்து கொஞ்சம் கம்மி தான். 5-4 வயது வித்தியாசம் தான். அதனால நண்பர்களாகவும் பழகக்கூடியவர்கள் மணியும் ஆதியும். இந்த கலன் என்கிற மணி வந்து சொல்லி புலம்புறான். இப்போ ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை? கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவோம்? 3 வேளை சாப்பாடு தேவையானதை வாங்கி கொடுக்க போறோம். அந்த பொண்ணை நான் எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னா, ஒரு கோழி முட்டை போட்டு அடை காக்கும் இல்ல, அந்த மாதிரி பார்த்துக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு. சம்பாதிக்கிறேன். அதுவும் இல்லாம மனது ரீதியா நான் நல்லா பார்த்துப்பேன். உடல் ரீதியாவும் என்னால வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு என்ன தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். நாளடைவில் அந்த பெண் இங்க வர்றதையும் நிப்பாட்டிடுறாங்க. இந்த வருத்தம் இவனுக்கு தாங்க முடியாம, அந்த வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாம ஒரு நாள் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு நாள் காலை உணவு முடிச்சிட்டு வீட்டு தாழ்வாரத்துக்குள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிறான். இப்போ இது வந்து இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருது. அந்த பொண்ணு வந்து எப்படியோ வீட்டுள்ள தடைகள்லாம் மீறி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்து மணியினுடைய உடல் மீது விழுந்து, எவருடைய உடல் நிழல் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களோ அந்த மேல விழுந்து அந்த பெண் எப்படி அழுவா அப்படின்னா, என்னை விட்டு போயிட்டே மணி, உயிரோட இருந்தா கூட நான் கடைசி வரை உன்னை பார்த்துட்டே கூட வாழ்ந்துட்டு இருப்பேன். என் காதலையும் கொன்னுட்ட, என்னையும் உசுரோட கொன்னுட்ட, என்னோட காதலை விட உன்னோட ஈகோ அவ்வளவு பெருசா போச்சு. இத்தனை நாளா எனக்கு ஊஞ்சல் ஆட்டி விட்ட இல்ல, இனிமேல் யார் எனக்கு ஆட்டி விடுவா? அது மட்டும் இல்ல, நான் ஆடிய ஊஞ்சலே நீதானே அப்படின்னு சொல்லி அழும்போது அந்த ஊரே பார்க்கிறது. யாருடைய நிழல் படக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவனுடைய உடல் மீது அழுது புரண்டு ஊருக்கே தான் காதலித்தவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி வெளிச்சம் போட்டு காட்டுறா. அழுதாலும் புரண்டாலும் மரணித்தவன் மரணித்து விட்டான், காதலும் சேர்ந்து மரணித்து விட்டது. இப்ப இதெல்லாம் சொல்லப்பட்ட காதல், ஆதியினுடைய நட்பு வட்டாரத்துல சொல்லப்பட்ட காதல். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆதியுமே வந்து காதல் திருமணம் செய்து கொண்டவன் தான். மேல் சாதி வர்க்கத்தை பெண்ணை காதலிச்சு காதல் திருமணம் செஞ்சுக்கிறான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி மற்ற கதைகள்லாம் சொல்லிடுறேன். இப்போ தந்தை சித்தப்பானுடைய கதை, காதல் கதை, சொல்லப்பட்ட காதல் சாதியால மரணித்து போகுது, தெரிந்த காதல் கதை இல்லையா? இப்போ நட்பு வட்டாரம்னு இருக்குல்ல, இவனுடைய நட்பு வட்டாரத்துல நண்பர்களும் சிலர் காதலிக்கிறாங்க. இதுல கம்யூனிஸ்ட் கட்சியில பணியாற்றக்கூடிய மணிவாசகன் அப்படின்னு சொல்ற ஒரு தோழருடைய காதல் கதை அடுத்தது. இந்த மணிவாசகன் வந்து என்னன்னா, வேலைக்கு போகும்போது வரும்போது பேருந்து நிறுத்தத்துல ஒரு பெண்ணை காதலிப்பாரு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட சொல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு பையன்கிட்ட நின்று பேசிட்டு இருப்பான். கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கும்போது மணிக்கு கோவம் வந்துடும், மணிவாசன் கோவம் வந்துடும். அது எப்படி நீ கையை பிடிச்சி நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாம அந்த பொண்ணுகிட்ட திருதுப்புன்னு போய் சண்டை போடும் போது அந்த பொண்ணு கேட்பா, யாரா நீ? யாருன்னே தெரியாது, நான் கட்டிக்க போறவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னும் போது தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கும். அதாவது இந்த காதல்னு வரும்போது எல்லா காதல்லையுமே கூட ஒரு நண்பன் இருப்பான், கூட சப்போர்ட்டுக்கு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மணிவாசனுக்கு சப்போர்ட் வந்து கருணா என்கிற தோழர். இந்த கருணாங்கிற தோழர் என்ன பண்ணுவாரு, வாப்பா பிரச்சனை பெருசாகுதுன்னு கூட்டிட்டு போயிடுவாரு. இப்போ அந்த பேருந்துல வந்து இந்த பெண்ணுடைய தாய்மாமன் வராருங்கிற செய்தியை கேள்விப்பட்டு தாய்மாமனை உறவு பிடிச்சி நட்பு பிடிச்சி அவர் வீட்டுக்கே போய் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உருவாக்கிடுறாரு மணிவாசன். டீ குடிக்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய தாய்மாமா கூப்பிடுறாரு. மணிவாசனும் வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது இப்பெல்லாம் சம்பாதிக்கிறேன் தோழர் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அவரும் எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது, நான் வந்து இந்த மாதிரி உங்க வீட்டு பெண்ணை காதலிக்கிறேன்,
உங்க பெண்ணுகிட்ட நான் சொல்லல, என்னுடைய தன்மையை பார்த்துக்குங்க, நான் வந்து உங்ககிட்ட சொல்லி அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த தாய்மாமன் ரொம்ப வெளிப்படையா சொல்லுவாரு, எல்லாமே சரி, இப்ப வரைக்கும் நீ எந்த சாதி என்ன எதுன்னு நான் கேட்கல, நீ டீ வாங்கி கொடுத்துருக்கேன், நான் குடிச்சிருக்கேன், இப்ப என் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு உனக்கு டீ கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாம் சரி. ஆனா திருமணம் அப்படின்னு வரும்போது, வாழ்க்கை முறை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நாங்க சாதி பார்க்கணும், பழக்க வழக்கங்கள் மாறும். இப்ப என் பொண்ணு, எங்க வீட்டு பொண்ணு லவ் பண்றா, எங்க சாதிலேயே லவ் பண்றா, அதுவே ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அவனை கம்பேர் பண்ணும்போது நீ நல்லாதான் நிலைமையில இருக்க, ஆனா வேறு சாதி அப்படிங்கிறதுனால எங்களால ஏத்துக்க முடியாது. ஒருவேளை பெண் ஆசைப்பட்டா கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம், அதுவும் இங்க இல்ல, ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லும் போது மணிவாசன் பயங்கர கோவம். நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், நீயும் நானும் அதுலதான் செயல்படுறோம், அப்படி இருக்கும்போது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்டயே வந்து நீ இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுவான். கோவப்பட்டாலும் என்ன பண்ணாலும் உண்மை இதுதான். சாப்பாட்டுல இருந்து இவர் மணிவாசன் என்ன சொல்லுவாரு, ஒரே கேட்டகரியில வரும், ஒரே கம்யூனிட்டில தானே வரும், சப் கேட்டகரி தானே மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாரு. ஆனா நீங்கெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்ற ஆளுங்க, நாங்கெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடாத ஆளுங்க அப்படின்னு சொல்லி பெண்ணுடைய தாய்மாமன் சொல்லி அந்த திருமணத்தை தடைபட்டுருவார். இப்ப இந்த மணிவாசனுடைய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரராகவே இருந்தாலும் சாதி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான். நான் இதை படிக்கும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. பெரும்பாலும் நான் பார்த்த வரையில இயக்கத்தோடு செயல்படக்கூடிய, சங்கங்களோடு செயல்படக்கூடியவர்கள் அந்த இயக்கத்தின் கொள்கைகளை பின்பற்றி செயல்படுகிறார்கள் அப்படின்லாம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஊருக்கு உபதேசம் நல்லா சொல்லுவாங்க, இது எங்களுடைய பிரின்சிபல், இதுதான் எங்களுடைய கொள்கைகள், இதுதான் இப்படிதான் அப்படிதான் அப்படின்ட்டு. ஆனா வீட்டுக்குள்ள அவர்கள் ஃபாலோ பண்றது பார்த்தோம் அப்படின்னா முற்றிலுமா அது இருக்கவே இருக்காது. அப்படிங்கிறமான ஒரு கருத்தை இந்த கதையில வந்து என்னால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். சரி, இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழருடைய சொல்லப்படாத காதல் மரணித்து போச்சா சாதியால. இன்னொரு காதல் கதை இருக்கு. என்னன்னா, சாதியே தெரியாத ஒரு மனிதர் தான், நபர் தான் ஜான்சன் அப்படிங்கிற நபர். அவனுக்கு எந்த சாதினே தெரியாது, பேரு தான் ஜான்சனே தவிர ஆனா சர்ச்சுக்கெல்லாம் போனது இல்லை. கிராமத்துல திருமணமாகி குழந்தை பிறந்து அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அதனால வந்து அவங்க அம்மா அங்கிருந்து அவர் இந்த மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, எல்லாரும் வசைப்பாடுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அதை காப்பாத்திக்கிறதுக்காக, அதில் தப்பிக்கிறதுக்காக சென்னை நோக்கி ஓடி வராங்க. இந்த சேரியை பொறுத்த வரையில 80% தான் தாழ்த்தப்பட்ட தலித்து மக்கள் மாதிரி இருப்பாங்க. மீதி 20% எந்த சாதி எந்த மதம் என்னன்னே தெரியாம பல தரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி தான் இந்த கல்யாணபுரம், 20% மக்களுக்கு மேல. இப்போ இந்த சூழல்ல தான் ஜான்சனும் அவங்க அம்மாவும் சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்து இங்க வாழக்கூடிய குடும்பம் அது. இப்ப இந்த ஜான்சன் வந்து என்னன்னா, அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பொண்ணை வந்து லவ் பண்றான். இவனும் வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லல, டைரக்டா அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, பாய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவரு சொல்றாரு, உள்ள வாப்பா, உள்ள வந்து உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இல்ல உள்ள வந்தா யாருன்னா மூக்கு காது கண்ணு வச்சு பேசிடுவாங்க, அதனால நான் இங்கேயே பேசுறேன் பாய் அப்படின்னதும் பாய் சொல்லுவாரு, நான் அல்லாவுக்கு மட்டும்தான்ப்பா பயப்படுவேன், மத்தவங்க யாருக்கும் பயப்பட மாட்டேன், உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். யாருக்கும் பயப்பட மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன், உள்ளவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் டீ குடுக்க சொல்றாங்க. டீ குடிக்கிறாரு. டீ குடிக்கும் போது இவரு கதையை சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து பெயிண்டர் வேலை செய்யறேன் பாய், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், உங்க பெண் மேல எனக்கு வந்து விருப்பம் இருக்கு, நான் திருமணம் செஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன், நீங்க உங்க சம்மதத்தோட அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பாய் வந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு, தம்பி இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர்ல 1981 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரம் அப்படிங்கிற பகுதியில ஒரு 300 பேர் வாழக்கூடிய ஒரு கிராமத்துல 210-200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மதமாற்றம் அடைகிறாங்க. அந்த நான் சொன்ன பீரியட்ல, அந்த தேதியில இந்தியாவில் ஒரு பெரும் கலக்கத்தையும் புரட்சியும் உண்டு பண்ணிய நாள். இதெல்லாம் உண்மை சம்பவம். இந்த பின்னவீனத்துவ நாவலோட சிறப்பும் இதுதான், உண்மை சம்பவங்களையும் சேர்த்து ஒரு புனைவோடு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாவல். இப்ப இந்த மதமாற்றம் வந்து இந்தியாவையே உழுக்குது. அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி செய்யறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல எம்ஜிஆர், ஆர்.எம். வீரப்பன் வந்து அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காரு, அவங்க எல்லாரும் வராங்க. இந்திரா காந்தி ஆட்சி என்றாலுமே அப்போது வந்து வாஜ்பாய் வந்து நம்ம அந்த பகுதிக்கு வராரு. பிஜேபியில இருந்து வாஜ்பாய் எல்லாருமே வந்து அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க, இல்ல இந்த மாதிரி நன்மைகள்லாம் நாங்க பண்ணித்தரோம், அவசரப்படாதீங்க, மதமாற்றம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா யாருமே ஒத்துக்கல, மதமாற்றம் நடந்து விட்டது. பல கருத்துக்கள், அதாவது காசு வாங்கிட்டு துபாயில இருந்து காசு, அரபு நாட்டுல இருந்து வந்த காசை வாங்கிட்டு மதமாற்றம் அடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியும்,
பிரியாணிக்கு ஆசைப்பட்டு தான் இவனுங்கெல்லாம் மதமாற்றமே அடையிறானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேலியும் கிண்டலும் ஆளாக்கப்பட்டாலும் மதமாற்றம் நடந்து விடுகிறது. யாருக்குமே அவங்க வந்து அடிப்பணியல. என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுடைய தந்தை சொல்லுவாரு. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்துக்கள், இந்துக்கள் சரி, அது என்ன ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் அப்படின்னா, இந்த தலித் மக்கள் சொல்றோம் இல்லையா, பறையர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அவர்கள் தண்ணி குடிக்க முடியாது, கோயிலுக்கு போக முடியாது, ரோடு கிராஸ் பண்ண முடியாது, இப்படி ஏகப்பட்ட இன்னல்களை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல, மானம் மரியாதை எதுவுமே இல்லாம கடைசிக்கு மானத்தோட வச்சும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள் வந்து மதமாற்றம் அடைகிறாங்க. அவர்களுக்குள்ளே ஒருத்தருக்குள்ள பேசி கையெழுத்து வாங்கி ஒருத்தர் சம்மதத்தோட எல்லாருடைய சம்மதத்தோடும் சேர்ந்து மதமாற்றம் அடைகிறாங்க. இப்ப இவர் சொல்றாரு இதெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த மதமாற்றம் என்ன பெருசா கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்டாலும் அவர் சொல்றாரு, அப்பெல்லாம் இலே இங்க வாலே போலே அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி கூப்பிட்ட பையன் இன்னைக்கு என்ன வாங்க பாய் போங்க பாய் அப்படின்னு கூப்பிடுறான். அந்த ஒரு மரியாதை போதாடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அப்போ இப்போ இன்னும் என்ன சாதி என்ன ஏது அந்த ஆராய்ச்சிக்கே நான் போகல. ஆனா நீ சேரியில இருக்க, இப்போ ஒருவேளை உனக்கு நான் என் பெண்ணை கட்டி கொடுத்துட்டா அடுத்த தலைமுறை நான் எப்படி என்னுடைய தலைமுறையில நான் வந்து அந்த அவமானத்தை அனுபவிச்சனோ அதே அவமானத்தை என்னுடைய வருங்கால சந்ததி அனுபவிக்கவே வேண்டாம், இந்த வரலாறே உங்களுக்கு தெரியக்கூட வேண்டாம், தயவு செய்து தப்பா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லும் போது ஜான்சன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான். பாய், நீங்க சொல்ற மரியாதை மானம் எல்லாமே மதம் மாற்றத்தால வந்துரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகவும் தவறு. இது எப்படி வரும் தெரியுமா? ஒரு மனிதனுடைய மாற்றத்தால் வரக்கூடியது இது. இருந்தாலும் உங்களுடைய நிலைப்பாட்டுல நீங்க தீவிரமா நிலையா இருக்கிறதுனால நான் உங்களை கம்பல் பண்ணல. வரட்டுமா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். வரட்டுமா வாப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். பாய் சந்தோஷத்துல கட்டி பிடிச்சி போயிட்டு வா நல்லா இரு, என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணா சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புவாரு. இந்த காதல் திருமணத்திற்கு பரிந்துரைக்கு ஜான்சன் வந்து ஆதியை கூப்பிடுவான். அண்ணே வாங்கண்ணே வந்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னும் போது ஆதி முற்றிலுமா மறுத்துருவான். என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை கைக்கூடி விட்டாலும் நாளைக்கு எதனா பிரச்சனை வரும்போது அந்த ஈனப்பையன் ஜாதியிலிருந்து வந்துதான் வந்து சேர்த்து வச்சான், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற பேர் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலும் அங்க காட்டப்பட்டிருக்கும். இப்படி எல்லா இடத்துலயுமே எல்லா சூழல்லையுமே இந்த சாதியினுடைய பதற்றம், இதனுடைய தாக்கம் இருக்கு பாருங்க. முக்கியமா இந்த திருமணம் நட்புன்னு வரும்போது சாதி பார்க்க மாட்டோம். பழக்க வழக்கம் சும்மா ஆபீஸ் பணி இப்படிலாம் வரும்போது சாதி பார்க்க மாட்டோம். ஆனா திருமணம்னு வரும்போது கண்டிப்பா சாதி பார்க்கக்கூடிய சூழல் தான் நிலவி வருகிறது. அண்ணாதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆதித்தனுடைய நெருங்கிய நண்பன் அண்ணாதுரைன்னு சொல்லலாம். இந்த அண்ணாதுரையுடைய காதல் கதை ஒரு வித்தியாசமான காதல் கதை. வனியாயி அப்படிங்கிற பெண் கூட காதல் ஏற்படும். அதாவது சொல்லிக்க மாட்டாங்க, ரெண்டு பேருமே சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போகும்போது அந்த தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிளிக்கறியை பத்தி பேசுவாரு. பறவைகளுடைய கறியெல்லாம் பேசிட்டு வரும்போது நம்முடைய நாக்கு இருக்குல்ல, அது வந்து ருசியினுடைய குரு, அதுக்கு வந்து தீனி போடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கிளியை வந்து யாரும் அடிச்சு சாப்பிட மாட்டாங்க, காரணம் வந்து அந்த கிளிக்கறி கசக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த பறவைகளுடைய ருசி வந்து இதை பரிசோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்னா, நம்ம அண்ணாதுரைக்கு வந்து ஒரு ஆசை வந்துடும். அவருடைய தோழியான வனியாயி கிட்ட கேட்பாரு. சென்னையை அடுத்து குடுவாஞ்சேரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அவங்க தங்கியிருப்பாங்க. உணவு செய்து சமைத்து உணவு தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பணி, ஒரு சின்ன கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனில சாப்பாடு செஞ்சு கொடுக்குற வேலை. இவர் அங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கேட்பாரு, இந்த மாதிரி கொக்கு கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. யாருக்கிட்ட? அந்த வனியாயி கிட்ட, தோழி கிட்ட கேட்பாரு. சரி கொக்கு கறி தானே பிடிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு ஆர்வம், எப்படி கொக்கு பிடிப்பாங்க, சரி எப்படி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. வலை வச்சிருப்பீங்களா, ஓடி போய் பிடிப்பீங்களா, மறைஞ்சு வந்து பிடிப்பீங்களான்னு கேட்பாரு. நாளைக்கு பிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி மறுநாள் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது ஒரு கூடையில ஒரு 4-5 மீன் எடுத்து போட்டு கொண்டு போவாங்க. இவன் அண்ணாதுரை கேட்பாரு, எதுக்கு இந்த மீன்லாம் எடுத்துட்டு வர அப்படின்னதும், ஒன்னுத்த வளைச்சு பிடிக்கணும் அப்படின்னா அது ஆசைப்படுற பொருளை வச்சுதானே மடக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. இவருக்கு குழப்பமா இருக்கும், சரியா தவறா அப்படிங்கிற முறையே கூட போவாரு. அங்க போயிட்டு அந்த கொக்குகள்லாம் ஒரு 10 கொக்கு கிட்ட உட்கார்ந்து இருக்கும். இந்த மீனை எடுத்து தண்ணியில போடுவாங்க. ஒரு 2 கொக்கு மட்டும் எடுத்து லபக்குன்னு முழுங்கிரும். கொஞ்ச நேரத்துல வந்து மயங்கி விழுந்துரும். மயங்கி விழுந்து வரும்போது அண்ணாதுரை கேட்பாரு, என்ன பண்ண, எப்படி அது விழுந்துச்சு, மீன் தானே போட்டேன் அப்படின்னதும், வெறும் மீன் போடல, மீன்ல விஷத்தை வச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பெண்மணி சொல்லுவாங்க, வனியாயி வந்து சொல்லுவாங்க. இவருக்கு ஒரே ஷாக் ஆயிரும். இது துரோகம் இல்லையா, நம்பிக்கை துரோகம் இல்லையா, அதுக்கான உணவு தானே மீன், அந்த மீன்ல வந்து விஷத்தை வச்சு கொடுத்து அதை வந்து சாவடிச்சு இது பண்றமே, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது வனியாயி சொல்லுவாங்க, நீ என்ன ஓடி புடிச்சு மறைஞ்சிருந்து அடிச்சு கொள்றது மட்டும்தான் வேட்டைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கிடையாது.
இந்த மரத்தினுடைய வேர் மண்ல போது இல்ல, தண்ணிய உறிஞ்சது இல்ல, அதுவும் ஒரு விதமான வேட்டை தான். மனசுக்காக அலை பாயறோம் இல்ல, அலை மோதுறோம் இல்ல, அதுவும் ஒரு விதமான வேட்டை தான். உடல் ஆசைக்காக அணுகுறோம் இல்ல, தேடுறோம் இல்ல, அதுவும் ஒரு விதமான வேட்டை தான். இப்படி இந்த வேட்டைய பத்தியும் இத பத்தியும் சொல்லிட்டே வரும்போது இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த பலாப்பழம், மாம்பழம்லாம் இருக்குல்ல, அது அளவா சாப்பிட்டோம்னா கரெக்டா இருக்கும். அதை விட அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வலிக்கும். அந்த வயிறு வலி சரியாகணும் அப்படின்னா அந்த பலா கொட்டை அதெல்லாம் சாப்பிட்டோம்னா வயிறு வலி சரியாயிருமா. இப்போ ஒரே பொருள்ல தான் வரமும் இருக்கு, சாபமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வருவாங்க. இவருடைய மனசுல ஒரு மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். இது என்ன இது பல விதமான குறுக்கு சிந்தனைகள்லாம் உள்ள வரா மாதிரி இருக்கே, இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வீட்டுக்குள்ள வருவாரு. இத்தனை ஆண்டு கால பழக்கமா இருந்தாலும் அன்னைக்குதான் அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காரும் போது அவர் சுத்தி பார்ப்பாரு. அந்த வீட்டுல அவர் தந்தையினுடைய புகைப்படம் பிளஸ் அந்த அவருடைய கட்சி சார்ந்த ஆவணங்கள்லாம் அங்க இருக்கும். அவருடைய தந்தை வந்து ஒரு கட்சியில இருப்பாரு, மேல் சாதி கட்சியில இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்க்கும் போது இவருக்கு தோணும், நல்ல வேளை நம்ம இன்னும் காதலியும் சொல்லல, சும்மா கூட அந்த பொண்ணை தீண்டல, நம்ம தப்பிச்சு எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து போயிடணும், இந்த கிரேட் எஸ்கேப். இந்த கிரேட் எஸ்கேப்ங்கிறது அந்த சொற்பொழிவுல அந்த தலைவர் சொல்லியிருப்பாரு, கிளி கசக்கிறதுனால கிரேட் எஸ்கேப் ஃப்ரம் த ஈட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. கசக்குது இல்ல, அதனால யாரும் சாப்பிட மாட்டாங்க. எப்படி அந்த கிளி வந்து தப்பிச்சதோ அந்த மாதிரி அண்ணாதுரை இந்த பெண் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டுதா கதை இருக்கும். அப்படி இந்த வந்து ஆதிக்கிட்ட சொல்லும் போது, அடா பைத்தியக்காரா, இதுக்கா வந்து இப்படி பண்ண, இதையும் அதையும் ஏன் ஒண்ணு சேர்த்துக்கிட்ட அப்படின்னும் போது அண்ணாதுரை அப்படியே அலறுவாரு. அந்த இடத்துல அந்த சாதியினுடைய பதற்றம் எந்த அளவுக்கு ஒருத்தரை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி எழுத்து நடை அமைஞ்சிருக்கும். இது எல்லாமே காதலில், திருமண வாழ்க்கையில் சாதி செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் இல்லையா, தாக்கம். இந்த பின் நவீனத்துவம் நான் ஏற்கனவே சொன்னேன், முரண்பாடான விஷயங்களை பேசுவதும் உடைத்து பேசுவதும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இதே மகாபாரதத்துல பாஞ்சாலி துரியோதனன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதாவது துரியோதனுடைய சபையில் பாஞ்சாலி மானபங்கம் துயிலுரைப்பட்டு அவனுடைய இறப்பில் தான் என்னுடைய கூந்தலை முடிவேன், ரத்தத்துலதான் கூந்தலை முடிவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்த பாஞ்சாலியும் துரியோதனனும் இதுல கணவன் மனைவிகள். அவருடைய திருமண வாழ்க்கை, இது திருமண வாழ்க்கையா இருக்கும் இவங்களோடது. எப்படி அந்த திருமண வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னா, இந்த பாஞ்சாலி வந்து அந்த கல்யாணபுரத்துல ஒரு இட்லி கடை வச்சு நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி. தந்தை மட்டும்தான், தாய் இல்ல, ஒரு குடிகார தந்தை. இட்லி கடை நடத்துறாங்க. அதுல வரக்கூடிய காசை வச்சு அந்த பெண்மணி வந்து வட்டிக்கு விட்டுறாங்க. அப்படி வட்டிக்கு வாங்க போனவன் தான் துரியோதனன். போக வர எடுபடியா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் தண்ணி பிடிக்க பாஞ்சாலிய வந்து தண்ணி பிடிக்க போறாங்க. அந்த இடத்துல கனகாங்கிற பெண் கூட வாக்குவாதம் வருது. நான் முன்னாடி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனகா கேட்கும் போது, நான் லேட்டா பிடிச்சேன்னா நான் கடையை யார் திறப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு மறுத்து பேசிடுறாங்க பாஞ்சாலி. இந்த கோவத்துல கனகா என்ன பண்றாங்க, துரியோதனன் இருக்கிற திமிர்ல தானே நீ ஆடிட்டு இருக்க, நீ யாரை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லி கனகா கோவத்துல சொன்னதும் பாஞ்சாலிக்கு கோபம் பொறுக்க முடியாம, ஆமா நான் அவனை இப்ப வச்சிருக்கேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கல, அப்படி ஒரு தொடர்பும் இல்லை. பழகக்கூடிய ஆள் போக வருவாரு, எடுபிடிக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க, அதை எடு இதை எடுன்னு சொல்லுவாங்க, சட்னி ஊத்து சாம்பார் ஊத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இந்த மாதிரி தவறா திணிச்சு பேசணும் கோவத்துல, ஆமாண்டி இப்ப நான் வச்சிருக்கேன் நீ என்ன பண்ணுவ, உங்களை மாதிரி வந்து புருஷன் இருக்கும்போது நான் இன்னொருத்தவங்க கூட போல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன், வந்து சாப்பிட்டு போடின்னு சொல்லி அந்த கான்செப்ட் அதோட முடிஞ்சது அந்த நிகழ்வு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நல்ல மழை பெய்யுது, ஒரு 3 நாள் தொடர்ந்து அடர் மழை. இவங்க பாஞ்சாலிக்கு வந்து என்னன்னா உடம்பு சரியில்லை, சரியான குளிர் காய்ச்சல்ல வீட்டுக்குள்ள இருக்காங்க. குடிசை வீடு தான், ஒழுகக்கூடிய வீடு, அந்த குளிர்ல நடுங்கி படுத்திருக்காங்க. இந்த சூழல்ல துரியோதனன் வந்து என்ன ஆளை காணோம், 2-3 நாளாவே கடையும் போடலையே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தா நடுங்கிட்டு படுத்திருப்பாங்க. என்னாச்சு பாஞ்சாலி அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த மாதிரி காய்ச்சலா இருக்குன்னு, இருமல் வரும் அவங்களுக்கு அதிகமா. தண்ணி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, தண்ணி எடுத்துட்டு போய் பாஞ்சாலி கிட்ட கொடுப்பாரு. அவர்கள் இந்த பாஞ்சாலிக்கு வந்து அப்ப என்னன்னா, ஒரு அனுசரணையான ஒரு நபர் அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவைப்படும். தன்னை தாங்கக்கூடிய, தனக்கு உதவியாக இருக்கக்கூடிய, துணையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தேவைப்படும். அந்த அரவணைப்பு அங்க நடக்கும். பாஞ்சாலி துரியோதனை கட்டி பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, அது சொல்லக்கூடிய விதமே, அவர் உள்ள போனதும் இந்த நிகழ்வுங்க நடந்துட்டு இருக்கும் போது காத்து வேகமா அடிச்சு அந்த கதவு மூடிக்கும், அது உள்ள எரியக்கூடிய விளக்கு அணைந்து விடும். அதன் பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா இருவரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இவன் வந்து டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவான், டீயும் பொறையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவான். அப்போ பாஞ்சாலி சொல்லுவாங்க, டீயும் பொறையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீ எங்கன்னா சுத்தப்போ, ஒண்ணு மட்டும் மறந்துடாத, வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிறத மறந்துடாத. அந்த இடத்துல இருந்து அவனுடைய திருமண வாழ்க்கை தொடங்கிடுச்சு. தாலி இல்ல, கோயில் இல்ல, ஐயர் இல்ல, அக்னி சாட்சி இல்ல,
உடல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு உறவு, மன ரீதியாக தேவைப்பட்ட ஒரு துணை அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறது. இது ஒரு கதையா? இது முரண்பாடான கதைகள் இப்படி இணைஞ்சு பயணிக்கிறது. கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வடிவேலு கோவசர்லா மாதிரி அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் பிரச்சனையானது, அது வேற சம்பவம். ஆனால் முரண்பாடான பெயர்கள் பாஞ்சாலி, துரியோதனன் ஒன்றாக சேர்ந்து நேர்கோட்டில் தம்பதிகளாக பயணிக்கக்கூடிய ஒரு கதை சம்பவம் இது. பொருத்தமான 2 பெயர்கள் இருக்கும். ஒரு தம்பதி இருப்பாங்க. சீனிவாசன் கணவர் பெயர், ரங்கநாயகி அப்படிங்கிறது வந்து பெண்ணோட பெயர். ஆதியினுடைய பெரியப்பா அவருடைய மனைவி சீனிவாசன், ரங்கநாயகி. பெயர் மட்டும்தான் பொருத்தம், ஆனா வாழ்க்கை பொருத்தம் இல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரங்கநாயகி வேற ஒருத்தர் கூட போயிடுவாங்க. சீனிவாசன் வந்து தனியே இருப்பாரு அவனுடைய மகனோட மட்டும். இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க போயிட்டாங்க இல்லையா இன்னொருத்தர் கூட, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவருடைய ஒரிஜினல் குடும்பத்து கூட சேர்றதுக்காக அவர் போயிடுவாரு. எல்லாமே வேற வேற சாதி தான். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ரங்கநாயகி வந்து தனித்து விடப்பட்டு இருப்பாங்க. இந்த நிலை கேள்விப்பட்டு உடம்பு சரியில்லாம வேற போயிடுவாங்க. இந்த நிலை கேள்விப்பட்டு சீனிவாசன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர்களை பார்க்கறதுக்காக போய் பார்த்துட்டு வருவாரு. அப்ப ஆதி கேட்பான், நீங்க போய் என்ன பேசிட்டு வந்திருப்பீங்க, உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இத்தனை நாளா இப்படி இருந்தீங்க, அடிச்சிருப்பாரோ இல்ல அசிங்கப்படுத்திட்டு வந்திருப்பாரோ, திட்டிட்டு வந்திருப்பாரோ அப்படின்லாம் யோசிச்சு அவங்க பெரியப்பா கிட்ட கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, 1000 இருந்தாலும் அவ என்னோட காதலிடா. இப்ப காதலிச்சா அப்ப காதலிச்சாங்கிறதால என்னுடைய காதலி, என்னைக்கா இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ரங்கநாயகி இறக்கும் போது இவர் கட்டின தாலி கழுத்துல இருக்கும். அந்த தாலி கட்டிட்டு உடம்பு சரியில்லாதப்ப படுத்திருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. அந்த அன்பு, என் மீது அவள் காதல் இருந்தது, அன்றைய சூழல் அவருடைய மாற்றம் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த சீனிவாசனை பத்தி சொல்லியிருப்பாரு. இவங்க ஓடி போன போது இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது உறவினர்கள்லாம் பயங்கரமா இவரை பிரச்சனை பண்ணுவாங்க. சீனிவாசன் அசிங்கமா திட்டுவாங்க. ஆனால் அந்த இடத்துல புத்தரை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு நாவலாசிரியர். அதாவது புத்தரை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து திட்டிகிட்டே இருந்தாங்களாமா. அப்போ வந்து புத்தர் சொன்னாராமா, ஒரு பொருள் நீ என்கிட்ட கொடுக்குற, நான் அதை வாங்கிட்டாதான் அது எனக்கு வந்ததா அர்த்தம். இப்ப நீ என்ன வசைப்பாடுறல்ல, அதை நான் வாங்கிக்கவே இல்லை, அப்போ அது வந்து அது உன்னிடத்துலதான் இருக்கு, உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாராமா. அந்த மாதிரி அவ்வளவு பொறுமைசாலி இந்த சீனிவாசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இந்த நாவல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கும். இதே போல இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. ஒரு ஒரு சம்பவம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாடகிக்கு வந்து குரல் போயிடும். ஒரு சிறந்த ரசிகனால அந்த பாடகிக்கு அன்பால குரலை வர வைப்பாங்க. ஒரு கோயில்ல போயிட்டு தரக்கூடிய தேனை கொண்டு வந்து கொடுத்து ஆபரேஷன்லாம் இல்லாம அந்த குரல் வளம் திரும்ப மீட்கப்பட்டு, அந்த தேனால குரல் வளம் வந்துதா அப்படி இல்லை இந்த ரசிகன் கொடுக்குறான் இல்லையா அவனுடைய அன்பினால குரல் மீட்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் உருவாகி குரல் வளம் மீட்கப்பட்டிருக்கும். இதை பத்தி பேசிட்டு இருக்க போது ஆதி பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டான். என்னடா எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிற, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஆதித்தன் சொல்லுவான், என்ன தெரியுங்களா, இதை நீங்க பெருசா நினைக்கிறீங்களே, சுகன்யா அப்படிங்கிற பெண் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறா வேற சாதியில இருந்து வந்து, மாமியார் மருமக சண்டை பெருசா போயிட்டே இருக்கு. அந்த கணவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, நீ பேசுறத கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், அப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம் உன்னை, ஆனா இப்ப நீ பேசுறத கேட்கும் போது உன் மேல இருக்கிற காதல் போயிருமோ, உன்னை வெறுத்துருவோம்னு எனக்கு பயம் வந்துருச்சு, அவங்கதான் வயசானவங்க பேசுறாங்க, நீ ஏன் அப்படி பேசி என்ன சாவடிக்கிற அப்படின்னு சொல்லும் போது அந்த காதல் போயிருமோ அப்படின்னு சொன்னது அந்த பொண்ணு வந்து மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவா, நாக்க துண்டிச்சிருவா. பேசினாதானே உனக்கு பிரச்சனை, நான் நாக்க துண்டிச்சுக்கிறேன், இப்ப நீ என்ன பண்ணு சொல்லி நாக்க துண்டிச்சுக்கிறா. குற்ற உணர்ச்சியில அந்த மாமியார் வந்து ரொம்ப இது பண்ணிடுறாங்க, இவனும் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு குடிக்க ஆரம்பிச்சிருவான். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா, பேசும்போது என்ன பேசுறோம், வார்த்தை சரியான வார்த்தை தான் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தெரியாம கோவத்துல டக்குன்னு வார்த்தையை விட்டு எறிஞ்சிருவோம். ஆனா அந்த வார்த்தையினுடைய வலி எந்த அளவுக்கு ஒருத்தரை தாக்கும், எந்த அளவுக்கு ஒருத்தரை பாதிக்கும் அப்படிங்கிறத பல பேர் வந்து யோசிக்கிறதே இல்லை அப்படிங்கிறமான ஒரு கருத்து இந்த கதையில ஒண்ணு வந்திருக்கும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் மனிதர்களுடைய வாழ்க்கையும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று எவ்வாறு பிணைந்தது, எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை நாவலாசிரியர் நன்கு உணர்ந்தாரோ என்னமோ அரசியல் பத்தி இந்த நாவல்ல பேசியிருப்பாரு. ஒண்ணும் இல்ல, புளியந்தோப்பு போராட்டம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அதாவது எந்த வருஷம் அப்படின்னா 1921ஆம் ஆண்டு. அப்போது இருந்த நீதி கட்சி இந்த, நீங்க நெட்ல கூட போட்டு படிச்சு பாருங்க, அதாவது இந்த மக்களை சென்னையில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த, நகரினுடைய மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த தலித் மக்களை, விளிம்பு நிலை மக்களை சென்னை மையத்தை விட்டு ஒதுக்குப்புறமா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு போராட்டம் அப்ப நடந்திருக்கு. இந்த பிஎன்சி மில் அப்படிங்கிற மில்லில் நடந்த தொழிற்சங்க போராட்டத்துல
தலித் மக்கள் வந்து கலந்துக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் கலந்துக்கிறாங்க, அப்புறம் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய தலைவர் முடிவு பண்ணி வெளியில வர சொல்றாரு. இந்த தலித் மக்கள் வெளியில வந்துட்டாங்க, அரசாங்கத்துக்கு இணைந்து போகிறார்கள் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய குடிசையெல்லாம் கொளுத்திடுறாங்க. 1921 ஜூன் 28 நைட்டு தலித் மக்கள் வாழக்கூடிய அந்த குடிசைகள்லாம் கொளுத்தி நிறைய பேர் இறந்து அந்த மக்களை அங்கிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியேற்றுறாங்க, நீதி கட்சியினுடைய துணையோடு. இது வந்து பலர் மறுக்கலாம். அதாவது என்னன்னா திராவிட கட்சிகளாலதான் வந்து இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் வளர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழல் வந்து கொண்டு வரப்பட்டாலும், ஆனால் அன்று நடைபெற்ற அந்த கலவரத்துக்கும் அந்த தலித் மக்கள் வெளியேற்றப்பட்டதுக்கான காரணம் நீதி கட்சி தான் அப்படிங்கறது சில தரவுகளோட இந்த நாவல் வந்து பேசியிருக்கோம். சரி, இப்போ ஆதி வந்து நம்ம காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப அவனை சுத்தி நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே சாதியினுடைய தாக்கத்தால் நிலைகுலைஞ்சு போய் இப்படிலாம் இருந்தது. சரி, இப்ப ஆதி எப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரணும்ல. ஏன்னா மேல் சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மேல் சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள்லயே வீட்டுல பிரச்சனை, நிம்மதியா இருக்க முடியல. அதனால என்ன பண்றான் அப்படின்னா தனி கொடுத்தனம் போறாங்க. தனி கொடுத்தனம் அதே சேரியில அங்கெல்லாம் இல்ல, நான் சொன்னல இந்த தார் ரோட்டுக்கு அந்த பக்கம் மேல் சாதி மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில. ஏன்னா இந்த பொண்ணு வந்து மேல் சாதி வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அதனால அந்த பக்கம் போய் குடித்தனம் இருக்காங்க. இப்ப இவன் வர போக இந்த ஏரியாவில வந்து நண்பர்கள்ட்ட பேச, தாய் தந்தை இவங்கெல்லாம் பார்த்துட்டு போக இப்படியே இருந்துட்டு இருக்கான். ஒரு சூழலுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா பிள்ளைகள்லாம் வளர்ந்ததுனால அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு மகன் இருக்கான். அந்த மகனுக்கு கல்யாணம் பண்ணும்போது சொந்தங்கள்லாம் வேணும் இல்ல, யாருமே இல்லாம எப்படி அனாதையா நான் என் பிள்ளை கல்யாணம் பண்றது. அதனால மனைவிக்கு தெரியாமலே இவன் சாதி சனத்தோட இவன் பழக ஆரம்பிச்சிடறான். இந்த நியூஸ் என்ன ஆகுதுன்னா மனைவிக்கு தெரிய வந்துருது. தெரிய வந்து ஒரு பெரிய சண்டையே வருது. யாரும் வேணாம்னு சொல்லிட்டு தான் நம்ம தனியே வந்தோம், நீ எது என்ன உன் சாதியை மட்டும் பார்க்க போற, ஒரு ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்னு சொல்லி மனைவி வாயை விட, அப்போ ரத்தம் அப்படின்னா என் சாதியை பத்தி தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லி இவன் அவங்க சாதியை பேச, அவங்க இவங்க சாதியை பேச, ஒரே கலவரம் வீட்டுக்குள்ள. இதெல்லாம் அந்த பையனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் இவர்களால் வந்து அதுல இருந்து வெளில வரவே முடியல ஒரு காலகட்டத்துக்கு மேல. இப்பவுமே பல காதல் திருமணங்கள் பொதுவா சொல்லுவோம்ல, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எத்தனை நாள் வருதுன்னு பார்க்கலாம்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் ஒரு சூழல், இதெல்லாம் ஒரு காரணமும் கூட. என்னன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா துணை சொந்தங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சாதி உள்ள பூந்து நீ பெருசா நான் பெருசா, உன்னோட சாதியா என்னோட சாதியா அப்படிங்கிற மாதிரி வந்து திருமண வாழ்க்கைகள்லாம் பெரும் சிக்கலுக்குள்ள உள்ளாகும். இந்த மாதிரி ஆதியினுடைய வாழ்க்கையும் பெரும் போராட்டத்துல இருக்கு. இந்த போராட்டம் நிறைந்த இந்த ஒரு சூழல்ல இவனுக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வேற கிடைக்குது. ஒரு மனம் வந்து சிக்கல்ல தவிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அலமோதும் போது, இப்ப இந்த இளம் வயசுல நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இதுதான். வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கும், யாராச்சும் அன்பு காட்ட மாட்டாங்களா அப்படின்னும் போதுதான் எவனோ ஒரு பையனோ பொண்ணோ அன்பு கிடைக்கும், முடிஞ்சு போயிடும் வேலை. சோ அந்த மாதிரி இந்த ஒரு பதட்டமான சூழல்ல ஆதிக்கு வந்து ஒரு பெண்ணுடைய நட்பு கிடைக்கும். அங்க வந்து நட்பு காதலா மாறிடும், காதல் கண்டினியூ ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு சூழல் போயிட்டு ஆதியினுடைய வாழ்க்கை வந்து கந்த கோலமா மாறிடும். இப்ப ஆதி வந்து சாதாரண நபர் இல்ல, ஆதி வந்து ஒரு கவிஞனும் கூட. சரி, இதெல்லாம் தான் வந்து நமக்கு சாதி இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதி வந்து ஒரு இடத்துல கவிதை வாசிக்க போவாப்ல. ஒரு சங்கத்துல, தமிழ் சங்கத்துல கவிதை வாசிக்க போகும்போது ஒரு அருமையான கவிதை பல்லக்க பத்தி ஒரு கவிதை ஒண்ணு வாசிச்சு முடிக்கும் போது அங்கிருந்த நடுவர் வந்து ஆதி கிட்ட பேச போறதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்பாரு. கேட்டுட்டு அப்புறம் பேச போயிடுவாரு. ஆனா கேட்கும் போது அதனுடைய ஃபேஸ் மட்டும் லைட்டா மாறி இருக்கும். இப்போ அந்த நிகழ்வுக்கு அண்ணாதுரையும் ஆதியும் தான் போயிருப்பாங்க. நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆதித்தன் கிட்ட வந்து நம்ம அண்ணாதுரையை கேட்பாரு, என்னாச்சு, ஏன் என்ன கேட்டா அவர் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, அவரு சொன்னதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லுவான். அதாவது ஒரு அருமையான ஒரு கருத்தும் அதுல இருக்கும். யாருமே உன்னை வந்து அறிவாளின்னு ஒத்துக்க மாட்டான்டா தம்பி, நீதான் வந்து உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். முதல்ல கேலி பண்ணுவானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க, அதுக்கப்புறமா வந்து என்னவோ அவன் பேசுறானே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பானுங்க, உன்னை கவனிப்பானுங்க. பிறகு நீதான் உயர்ந்தவன் அப்படின்ற அளவுக்கு சூழல் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாருடா. கொடுத்துட்டு தொடக்கத்திலே என்ன தெரியுமா கேட்பாரு ஆதி கிட்ட, தம்பி சூப்பரா கவிதை வாசிக்கிறல்ல, நீ நம்ம ஜாதியா அப்படின்னு சொல்லி கேட்பாராமா. எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இந்த இலக்கியவாதிகள் கூட சாதி பாக்குறானுங்கடா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அது உண்மையும் கூட, சில இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு, அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்படி எல்லா இடத்துலயுமே வந்து பல கேள்விகள் இருக்கும். இந்த சண்டைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆதியின் மகன் அம்சத்வனன் அப்படின்னு சொல்லிட்டு மகனுடைய பெயர், அவன் கேட்பான் அவனுடைய தந்தை கிட்ட, ஏன்பா நீங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, புரட்சிக்காகவா இல்ல லவ்வா
இல்ல எப்படி ஃபேஷன் இருந்தது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் மேரேஜ் தான் பண்ணணும், வேறு ஜாதியில பண்ணணும்னு, இல்ல சமூக மாற்றமா, இல்ல சோசியல் இம்ப்ரூவ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். இதுக்கு இவர் வந்து ரொம்ப பெருமையா, எல்லாம் சேர்ந்தது தான்டா அப்படின்னுவாரு. எல்லாம் சேர்ந்தது மாதிரி தெரியலையே நீங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்தா. நீங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க வந்து அம்மாவை ரொம்ப அசிங்கமா ஜாதியை வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. அம்மாவும் யோசிக்காம உங்களை பத்தி இப்படி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துல ஒரு இந்த சாதியத்தால பெரும் ஒரு பதற்றமே ஏற்பட்டும் அந்த வாழ்க்கையில. இப்படி எல்லா இடத்துலயுமே இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள் சொல்லணும்னா 1 மணி நேரம் கூட போதாது. நிறைய கதைகள், இப்படி குட்டி குட்டி கதைகள் நிறைய வரும். இதுக்கு ஒரு முத்தாய்ப்பா பின் நவீனத்துவத்துக்கே உரிய ஒரு அமைப்பு வந்து என்ன அப்படின்னா, கதைகளுக்குள் கதை அப்படின்னு ஒரு அமைப்பு வரும் அதுல. என்னன்னா, அந்த கதைகளுக்குள் கதையை சொல்வதற்காக அமிர்தம் சூர்யா ஒரு டெக்னிக் கையாண்டிருக்காரு. அதாவது என்னன்னா, ட்ரங்க் பெட்டி. தன்னுடைய சித்தப்பா கல்லன் இருக்காரு இல்லையா, அவருடைய ட்ரங்க் பெட்டியை கீழே இறக்கி பார்க்கும்போது அவர் சித்தப்பா எழுதி வச்சதா ஒரு கதைகள் வரும். தன்னுடைய தந்தையினுடைய ட்ரங்க் பெட்டியை எடுத்து பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு கதை வரும். அந்த மாதிரி இருக்கும். இந்த கலன் மணியினுடைய ட்ரங்க் பெட்டியில இருந்து எடுக்கும்போது என்ன கதைன்னா, ஒரு கருங்குளம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை வரும். இந்த கருங்குளம் கதை வந்து மோஸ்டா ரிலேட்டடா எல்லாருமே ஒரு இடத்துல வந்து நம்ம சந்திச்சிருப்போம். எப்படின்னா, என்னுடைய கிராமத்துல, என்னுடைய கிராமம் இல்ல, பொதுவா கிராமங்கள்லாம் கிராம பகுதியில கிராம தேவதை, எல்லை தேவதை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அதே போல என்னுடைய கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னா 3 அம்மன்கள் இருப்பாங்க. ஊர் தொடக்கத்திலேயே வந்து முத்தாலம்மன், அவங்க வந்து அக்கான்னு சொல்லுவாங்க. எங்களுடைய ஊர்ல ஒரு கதை இருக்கும் அதுக்கு. முத்தாலம்மனுங்கிறவங்க அக்கா. அதுக்கப்புறமா வந்து 2வது தங்கை வந்து கற்பூரம்மன் சொல்லுவாங்க. 3வது வந்து காளியம்மன் சொல்லுவாங்க. ஆனா கோயிலோட அமைப்பு வந்து முதல்ல முத்தாலம்மன் இருக்கும். கொஞ்ச தூரம் தள்ளி வந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி வந்தோம் அப்படின்னா கற்பூரம்மன் கோயில் இருக்கும். 200 மீட்டர் தள்ளி வந்தா காளியம்மன் கோயில் இல்லாம மாத்தி இருக்கும். 2வது வந்து காளியம்மனும் 3வது கற்பூரம்மனும் இருக்கும். நாங்க கேட்போம், நீங்க சொல்றீங்க அக்கா தங்கச்சிங்கன்னு, அப்ப ஆர்டரா தானே வரணும், முத்தாலம்மன் கற்பூரம்மன் காளியம்மன் தானே வரணும், ஏன் ஆர்டர் மாறி இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த 2வது மகளான கற்பூரம்மனை வந்து ஒரு அசுரன் வந்து ஏதோ ரொம்ப டார்ச்சர் பண்ணதாகவும், இவங்க ரொம்ப சாந்தமானவங்க 2வது கற்பூரம்மன் அப்படிங்கிறவங்க. இத வந்து தன்னுடைய தங்கை காளியம்மன்கிட்ட சொல்லி வருத்தப்படும் போது, நீ வந்து என் இடத்துக்கு வந்துரு, நான் உன் இடத்துக்கு வந்துடுறேன், அவனை நான் ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரு இருக்கிற கோயில்ல வந்து அவங்க உட்காந்துருவாங்களாமா. அந்த அசுரன் வருவான், வந்து இவங்களை எப்பவும் போல கேலி கிண்டல், கற்பூரம்மனை கேலி கிண்டல் பண்ணும்போது அங்க இருக்கிறது காளின்னு தெரியாது அவனுக்கு. சோ உக்கிரம் அடைஞ்சு காளி வந்து அந்த அசுரனை கொன்னுட்டு அங்கேயே நிரந்தரமா குடி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை, எங்க ஊர் கதை இது. சோ அந்த மாதிரி இந்த கருங்குளம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, முனியப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் எப்படி வந்து எல்லை முனியா மாறனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கும். அந்த ஊர்ல ஒரு ஏரி இருக்கும், கருங்கல் குளம்ங்கிறது ஒரு ஏரி. அங்க உழவாண்டவர் கோயில் கட்டும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கோயிலில் இருந்து மீறக்கூடிய சுண்ணாம்பு கருங்கல் எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த ஏரி கரையை வந்து பலப்படுத்துவாங்க. பலப்படுத்தும் போது அது பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏரியா வளர்ந்து நிற்கும். கருங்கல் குளம் கருங்குளமா மாறி நிற்கும். வைகாசி மாசம் ஒரு பெரும் மழை வரும். மழை வந்து வெள்ளத்துல எல்லாமே அடிச்சுட்டு போயிடும், வீடுகள்லாம் முழுகிறோம். இந்த மேல் சாதி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குன்று மேல போய் தஞ்சம் அடைவாங்க. கீழ் சாதி மக்கள் அங்க போக முடியாது இவங்க கூட சேர்ந்து அப்படிங்கிறனால, பனை மரங்கள்ல கயிறு கட்டி பனை மரத்துலையும் கயிறுலையும் தொங்கிக்கிட்டு அப்படியே உசுறு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் முனியப்பன். உழவு பணி செய்யக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அவன். இப்ப இவனுக்கு வந்து இந்த மழைலாம் முடிஞ்சிருச்சு, வெள்ளம் தனிய போகுது அப்படிங்கிற சூழல்ல இவனுக்கு மட்டும் எங்கேயோ தண்ணி சலசலன்னு சத்தம் கேட்கும். அந்த கருங்குளம் இருக்கு இல்லையா, அங்க இருந்து தண்ணி கொட்டி கீழே போகும். ஸோ இதை நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் இருங்க நான் போய் அதை அடைச்சிட்டு வரேன், எதுவும் இது பண்ணிக்காதீங்க, பதட்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏரி குளத்துக்குள்ள போயிடுவான். ஏரிக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது என்ன ஆகுனா, ஒரு ஆள் போகக்கூடிய அளவுக்கு அந்த ஓட்டை இருக்கும். ஒரு ஆள் உள்ள போனாலும் திரும்ப அது வந்து பெருசாயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஓட்டைக்குள்ள தன்னையே கால் 2த்தையும் வெளியே விட்டு அப்படியே நின்றுவான். நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உயிர் போயிடும். உயிர் போனதுக்கு அப்புறம் உடம்பு வந்து பெருசா உப்பிடும் இல்லையா, உடம்பு வந்து உப்பி என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓட்டை வந்து அடைப்பட்டு விடும். மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா எல்லாரும் ஓடி போய் பார்த்து அழுது அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. உடல் அழுகி அப்படியே பிஞ்சு போயிருந்து வச்சுக்கோங்களேன் தண்ணியோட. ஸோ அந்த ஊரையே காத்ததுனால முனியப்பனை முனி அப்படின்னு சொல்லி வணங்கி எல்லை ஓரத்துல கோயில் கட்டி வணங்கக்கூடிய ஒரு கதை இந்த கருங்குளம் அப்படிங்கிற கதை வரும். அதே ட்ரங்க்பட்டிலிருந்து தாசியினுடைய வழியை சொல்லக்கூடிய ஒரு கதை வரும். இப்போ அது எப்படின்னா, ஒரு கலப்பிரர் இனத்தை சார்ந்த ஒருத்தன் வந்து அந்த பெண் கூட கூட்டிட்டு போனதை
அணுவா அவன் ரசிச்சு எப்படி வந்து புணர்ச்சி அங்க நடந்தது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தோழி கிட்ட சொல்ற மாதிரி ஒரு தாசியனுடைய கதை இதுல சொல்லப்பட்டிருக்கும். இதுல இன்னும் ஒரு புனைவா இல்ல இது வந்து உண்மையான கதையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல கேள்விகளுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா கலப்பிரர்கள். இதுல நாவலாசிரியர் வந்து இந்த பறையர்கள் தலித்துன்னு சொல்றோம் இல்லைங்களா, பறையர்கள் இவங்க தான் கலப்பிரர்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாரு. சோ அது வந்து உண்மையா இல்லையா, கலப்பிரர்கள் அப்படின்னா நம்ம வந்து வரலாற்று ரீதியா பார்த்தோம் அப்படின்னா கல்வர்கள் வடபகுதியிலிருந்து வந்து கல்வர் இனத்தை சேர்ந்தவர்கள் கலப்பிரர்கள் சிறிது காலம் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள். பிறகு வந்து நமது மூவேந்தர்களால் வந்து படையெடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு திரும்ப ஆட்சி மாறுச்சு அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. ஆனா இதுல வந்து நாவலாசிரியர் கலப்பிரர்கள் அப்படின்னு சொல்லி இவர்களை சொல்லி இருந்தாலும் அது ஒரு புனைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம புனைவு ரீதியாகவும் சொல்லியிருப்பாரு. சோ இதெல்லாம் வந்து ட்ரங்க் பிட்ல இருந்து வந்த கதைகளா இருக்கும். இப்படி இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நிறைய கதைகள், அழகான கதைகள், சாதியினுடைய பதற்றத்தையும் தாக்கத்தையும் சொல்லக்கூடிய கதைகள், சாதியால் ஏற்படக்கூடிய பதற்றமான சூழல்களையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் ரொம்ப அழகா பேசியிருக்கோம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான பல்வேறு தத்துவங்களும் இதுல வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓமைகள் நிறைய இருக்கும். இந்த கருங்குலத்தை பத்தி சொல்லும் போது ஒரு பெண்ணை வர்ணித்து அவளுடைய வளைவு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பெண்ணை வர்ணிச்சு கருங்குலத்தை அழகா வர்ணிச்சிருப்பாரு. அதே போல ஒரு இளைஞன் வந்து என்னன்னா அந்த சேரியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு பெண்ணை வந்து கவர்றதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டுவான். அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டி அவளை ஏமாத்த ட்ரை பண்றது எப்படி சொல்லியிருப்பாருன்னா, சேவல் ஒரு கோழி கூட இணைகிறதுக்காக என்ன பண்ணுமா, மண்ணை கிளறி ஒண்ணுமே இல்லைனாலும் அந்த கோழியை ஈர்க்கிறதுக்காக ஒரு அட்டகாசம் பண்ணுமா. அந்த மாதிரி அந்த இளைஞனுடைய செயல்பாட்டையும் அந்த கோழியினுடைய செயல்பாடு சேவலுடைய செயல்பாட்டையும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. கானா பாட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. சேரின்னு வந்துட்டா கானா பாட்டு இல்லாம இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கானா பாட்டுல நட்பினுடைய ஆழத்தை சொல்லி, பொதுவா வள்ளலார் ஜோதி அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய என்ன சொல்லுவோம்னா ஒரு மதம் ஒரு இனம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி ஒப்பிடுவோம்ல. ஆனா இதுல அந்த வள்ளலார் ஜோதிய நட்புக்கு இணையா, நல்ல நட்பு வள்ளலார் சோதிக்கு இணையானது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சுட்டி காட்டி கானா பாட்டை பத்தி விவரிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு செயல்பாடுக்கு நமக்கே இருக்கும் இருவேறு மனநிலை இருக்கும். அது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ரோட்ல நடந்து போகும்போது மேல இருந்து நல்ல தண்ணி மழை பெய்யும், சைட்ல இருந்து சாக்கடை தண்ணி மேல அடிக்கும். ஒரே நிகழ்வு இருக்கு, நல்ல சிந்தனையும் நமக்கு வரும், கேடுகட்ட கெட்ட சிந்தனையும் தவறான சிந்தனையும் வரும் இல்ல. அதை வந்து இந்த மழை தண்ணியோட சாக்கடை தண்ணியோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கை சைக்கிளோட ஒப்பிட்டு இருக்கும். வாழ்க்கை அப்படியே மெதுவா போயிட்டே இருக்கும். கொஞ்சம் வேகம் எடுத்து போனோம் அப்படின்னா இடையே ஒரு ஸ்பீட் பிரேக் வந்து டக்குன்னு ஒரு அடி அடிக்கும்ல, அது வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும். இப்படி இந்த மாதிரி நிறைய ஆணாதிக்கத்தை சில இடங்கள்ல சூப்பரா எப்படி சொல்றதுன்னா அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லியும், பெண்ணியத்தை பல இடங்களில் போற்றியும், பெண்மையை பல இடங்களில் அழகாக வர்ணித்தும் வாசகனை சொக்க வைக்கக்கூடிய ரகசியம் இதுல தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அது மட்டும் இல்ல, காதல் பேசும் சில இடங்களில் பெண்ணின் கௌரவத்தையும் காப்பாத்திருக்காரு. அதே போல அந்த காதலுக்கு தேவையான காமத்தையும் நிறைய இடத்துல வந்து பேசியிருப்பாரு. இதுவும் அந்த இடத்துல வந்து இருக்கும். இப்போ சாதி பார்க்காம உருவாக்கக்கூடிய நட்பு, காதல், இப்படி எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லும் போது, ஆனா திருமணம்னு வரும்போது சாதி பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு, சாதியினுடைய பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதையும், சமுதாயத்துல இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு மாறி இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்லல. என்னன்னா, ஒரு பெண் தன்னுடைய கணவனை இறந்துட்டாங்க அப்படின்னா பூ புட்டு வச்சுக்க கூடாது, நல்ல சேலை உடுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்குல்ல. அதை விவரிக்கிற விதமாவும் ஒரு கதை வரும். அந்த பெண்ணு ஒரு பெண்ணுடைய பூக்கார பெண்ணுடைய கணவனை இறந்துருவாரு. பூ விற்கிற பொண்ணு பொட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாம அமங்கலமா வந்து உட்கார்ந்து பூ விற்கிறதுனால யாருமே வாங்க மாட்டாங்க, வருமானமே இருக்காது. அந்த சூழலை என்ன பண்ணுவா அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ஒரு அம்மா கொடுத்த அறிவுரையினால என்ன பண்ணுவாங்கன்னா பூ பொட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல சேலை உடுத்திக்கிட்டு பூ விற்பாங்க. அந்த சூழ்நிலையை அவருடைய மகனே எதிர்ப்பான். அப்பா இல்ல, உனக்கு இந்த நிலைமை தேவையா, யார ரூட் விடுறதுக்காக நீ இப்படி போற அப்படிங்கிற மாதிரி அந்த மகனே அந்த தாயை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு அவலமான சமூக சூழலை அங்க எடுத்து சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்ல, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஆழமான அன்பு பரிமாற்றம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாராட்டுறது, அன்பு செலுத்துறது, ஒரு ஒரு வார்த்தைக்கும் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சு பேசுறது, அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்திருக்கும். இதுல இந்த பாஞ்சாலி துரியோதனனுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சதை பத்தி சொல்லும் போது காமம் பயங்கரமா பூந்து விளையாடி இருக்கும். அது மட்டும் இல்லாம ரயில் நிலையத்துல ரயில் வந்து போறதை பத்தி ஒரு இடத்துல காம சொற்களோட சேர்த்து எழுதியிருப்பாரு. இந்த தாசியினுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய வலியையும் அவருடைய அனுபவத்தையும் தோழிக்கிட்ட
பகிர்ந்துக்கும் போது அங்கேயும் காமம் வந்து அதிகமா பேசப்பட்டிருக்கும். இப்படி இப்ப இந்த இப்படிலாம் பேசுறதுனால, இந்த காமத்தை பத்தி பேசுறதுனால இது பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சிலர் வந்து கேட்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காமத்தை பத்தி பேசும்போது கதையில வந்து ஆதிக்கு முகம் பிரகாசம் அடைகிறதா சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல. ஆதிக்கு மட்டும் இல்ல, சிலர் முகம் சுளித்தாலும் பலருடைய முகமும் பிரகாசிக்கும். அந்த மாதிரிதான் எழுத்து நடை வந்து அமைஞ்சிருக்கும். ஏன்னா இதை நம்ம பேச மறுக்கிறதுக்கான காரணம் அவசியம் இல்லாததா அப்படின்னா அவசியம் இல்லாதது இல்ல, அந்தரங்கமானது. இப்படியான ஒண்ணு வாழ்க்கையில இல்லாம இருக்கு அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடியதுதான். ஆனால் வெளியில பேசாமல் இருப்பதற்கு காரணம் ஆபாசம் என்பதையும் தாண்டி அந்தரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் உண்மை. ஆனால் அதையும் உடைத்து கொண்டு வருவதுதான் பின் நவீனத்துவ நாவல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்படிலாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறத உடைச்சு எழுதுறது தான் பின் நவீனத்துவம். இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாவல்ல வந்துகிட்டே இருக்கும். படிக்க படிக்க நம்ம சிறு வயதில் நடந்த நிகழ்வுகள் நிறைய நம்ம ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். மழையில நினைகிற உணர்வு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. நான் 2 நாளுக்கு முன்னாடி வேணுனே மழையில நினைஞ்ச அந்த உணர்வை அனுபவிக்கிறதுக்காகவே ஆபீஸ் இருந்து வரும்போது மழை ஆரம்பிச்சது. இல்ல நம்ம நினைஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தொப்ப கட்டையா நினைஞ்சிட்டே வந்தேன். அந்த ஒரு எழுத்துல இருக்கக்கூடிய உணர்வு எனக்கு கிடைக்கதா அப்படிங்கிறத நான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக நினைஞ்சுக்கிட்டே வந்து அதை முகநூல்ல பதிவாகவுமே போட்டிருந்தேன், நான் அனுபவிச்ச என்னுடைய உணர்வை. அப்படி அந்த எழுத்துக்களுக்கு உயிர் தரக்கூடிய அளவுக்கு சில எழுத்துக்கள் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி உறவுகளுக்கு தேவை இன்னும் ஏராளமான கருத்துக்கள் பிறர், அதாவது வலியுணர்ந்து பேசணும் பிறர்கிட்ட பேசும்போது. அது மட்டும் இல்லாம மனிதனுடைய கர்வம் உடல்ல இருக்கா இல்ல அவனுடைய அறிவுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். எல்லாத்தையும் விட அந்த சேரியில இட்லி விற்கக்கூடிய ஒரு ஆயா இருப்பாங்க. அந்த ஆயா ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, குடிக்காதன்னு சொன்னா கேட்காம இருப்பியா, எப்படினாலும் குடிச்சுதான் தொலைக்க போற, குடிச்சு தொலை. அதே சமயம் குடித்தனமும் பண்ணு. குடிப்பேன், குடித்தனமும் பண்ண மாட்டேன், குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேன், பொண்டாட்டியை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னா பொண்டாட்டி எப்படா உன் கூட இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் வரும். அதே போல பெண்களுக்கும் வெளியில போறான் கணவன், ஏதோ உழைக்கிறான், போறான் வரான், வீட்டுக்கு வரான் அப்படின்னும் போது அவனை பார்த்துக்க வேண்டியது பெண்களுடைய கடமை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு அறிவுரை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமான அறிவுரைகள் அப்படியே அங்கங்க அப்படியே தெளிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். நகைச்சுவையான எழுத்து நடை சில இடங்கள்ல ரசிச்சு நம்ம தன்னைத்தானே நமக்கு நாமே சிரிக்கிற மாதிரியும் அப்படியே ஜாலியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிற மாதிரியான ஒரு இடத்துலயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கும். கருக்கள் அப்படிங்கிற ஒரு உணவு பொருள் அங்க இருக்கும். மாட்டினுடைய கொழுப்புல செய்யக்கூடிய கருக்களை பத்தி நாவலாசிரியர் சொல்லியிருப்பாரு. அது சொல்ற விதமே எப்படி இருக்கும்னா, நாளைக்கு உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிடணும்டா அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருப்பாரு. மாட்டு கொழுப்புல செய்யக்கூடிய கருக்கள் அப்படிங்கிற ஒரு உணவு பொருள். ஸோ இப்படி பல விஷயங்களையும் போட்டு ஒரு பெரிய கதம்பமாக கதைகள் படிக்கும் போது ஒரு சில இடத்துல இது என்ன கதாபாத்திரம், இது என்ன சொல்ல வருது, இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே போகும்போது அதற்கான விடை இன்னொரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கும். நான் சொன்னல இது அது இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அமைப்பு வந்து இங்க இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தாலும் ஆதியினுடைய இந்த விஷயங்கள்லாம் இப்ப ஆதியினுடைய மகன் இருக்கான்ல அவனுக்கு தெரியும். ஏன்னா அப்பா கிட்ட கேள்வி கேட்டான் இல்லையா, இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வெளிநாடு போறான். அங்க போய் அவன் சும்மா இருக்கணும்ல, அவன் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்றான். இப்ப முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணிட்டு அண்ணாதுரை கிட்ட வந்து என்ன பண்றான் அப்படின்னா சிபாரிசுக்கு வரான். மாமா நீங்க தான் வந்து அப்பாவுக்கு எடுத்து சொல்லி பண்ணணும். ஏன்னா ஆதி காதல் திருமணம், மாற்று சாதியிலிருந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள், மன பாதிப்பு, இதெல்லாம் நிம்மதி போனதெல்லாம் வச்சு மனசுல வச்சுட்டு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால அண்ணாதுரை கிட்ட சிபாரிசுக்கு வரான். சிபாரிசுக்கு வந்து கடைசியா கதை வந்து எப்படி முடியும் அப்படின்னா தற்காலிகமாக கதை முடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சு வேற ஒரு சிறந்த புதினத்துக்கான தொடக்கமாக இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு. இன்னும் பல உண்மையான நிகழ்வுகளும் பெரிய சம்பவங்களும் இடம்பெறக்கூடிய நாவலாக இது இருக்கலாம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுல இப்படி கதை வந்துட்டே இருக்கும்போது இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லி கதையை ஒரே நிறைவு பண்ணிடுறேன். என்னன்னா நான் சொல்லும் போது சொன்னேன் காதல், காமம், நட்பு இது எல்லாமே சொல்லிட்டே வந்துட்டேன். அமானுஷ்யம்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நான். இந்த அமானுஷ்யம் வந்து இதுல எங்க காட்டியிருப்பாரு அப்படின்னா, இந்த கலன் என்கிற மணி இறந்துடுறான் இல்லைங்களா, அந்த இறந்துட்டது அந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஆதித்தன் வந்து வீட்டுல இருக்கும்போது சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கிற மாதிரியும் ஒரு நாள் மாலை நல்ல மழை இருட்டு அந்த மாதிரி சூழல்ல உள்ள லைட் மட்டும் அப்படியே பிளிச்சுன்னு விட்டு விட்டு எரியும். அப்போ வந்து ஆதியினுடைய சித்தப்பா மணி போட்டோ அப்படியே லைட்டா ஆடும். லைட்டா ஆடும்போது இவன் திரும்பி பார்ப்பான், பயந்துகிட்டே திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா
ஆதித்தனுடைய சித்தப்பா மணி வந்து ஆதி கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஏண்டா மணி, நான் என்ன அவ்வளோ தகுதி இல்லாமைய போயிட்டேன், அவ்வளோ குறைச்சலா ஆயிட்டேன், என்ன வந்து அந்த பொண்ணை வந்து என்னால பாத்துக்க முடியாதா, அவ்வளோ கீழ்த்தரமா ஆயிட்டேனா, என்னை ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்திட்டானுங்க அப்படின்னு சொல்லி பேசுற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். இவன் பயந்து அடிச்சுட்டு வெளியில ஓடி வருவான். இது கதை வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துடும், இந்த அமானுஷ்யம் கலந்த ஒரு கதை. அதன் பிறகுதான் மணியினுடைய காதல் இறப்பு எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கும். இப்படி அமானுஷ்யத்தை பற்றிய ஒரு கதையும், மூட நம்பிக்கை அப்படின்னா நம்ம கொண்டு போயிட முடியாது, ஆனா அந்த கதைக்காக பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நான் சொன்னது போலவே நீங்கள் படிக்கின்ற போது இந்த கதை வந்து வேறு ஒரு கோணத்திலும் அணுகப்படலாம். முன்னுரையிலே வந்து நாவலாசிரியர் சொல்லியிருப்பாரு, வாசகரின் வாசிப்பால் தான் படைப்பினுடைய பொருள் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எழுதி முடிச்சதுமே ஆசிரியர் இறந்து விடுகிறார். அந்த கதைக்கு உயிர் கொடுப்பதும் அந்த வாசிப்பினுடைய படைப்பினுடைய பொருளை நிர்ணயிப்பதும் வாசகன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது போல படிப்பவர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நாவல். ஏற்கனவே வந்து போஸ்ட் மாடர்னிசம் பின்னமைத்துவ நாவல் படிச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு சிறந்த நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நான் போஸ்ட் மாடர்னிசம் நாவலை படிச்சதில்லை அப்படிங்கிறது சூழல் இருந்தது அப்படின்னா, இந்த நாவலை படிப்பதற்கான ஒரு சிறந்த, அதாவது போஸ்ட் மாடர்னிசம் வகையான நாவலை படிப்பதற்கான ஒரு சிறந்த நாவல் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவல் வாசிப்பிற்காக மட்டுமல்லாமல் வாழ்வில் நடக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு நாவல் இது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக பல பரிசுகளை வெல்ல காத்திருக்கக்கூடிய நாவல். ஏன் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு பொருட்கள், அவ்வளவு எழுத்து நடை அவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் ஒரு முறை அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி, வணக்கம்.